ஹதீஸ்ல எது இருக்குன்னு கேட்டா இந்த ஹஜருல் அஸ்வத் யௌமுல் கியாமத்துல வரும். எப்படி வரும்னா, பார்க்கக்கூடிய கண்கள் அதற்கு இருக்கும், பேசுகிற நாக்கு அதற்கு இருக்கும், மெய்யாக யார் அதை தொட்டு முத்தமிடுகிறானோ அவனுக்கு அது சாட்சி சொல்லும், இந்த ஆள் என்னை தொட்டு மதிச்சான் அப்படின்னு என்ன செய்யுது, சாட்சி சொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற இந்த ஹதீஸ் இருக்குது. இதுல இருக்குன்னா திருமதி இப்னு மாஜாவுல எல்லாம் இருக்குது. இப்ப நான் வாசிச்சது இப்னு மாஜாவுல ஹதீஸ். இப்ப இதுல என்ன ஒரு கேள்வின்னு கேட்டா, அப்ப கண்ணுகாலம் இருக்குன்னு வருதுல அப்படின்னு கேட்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல உள்ள விஷயம் வேற, மறுமை விஷயம் வேற. உலகத்துல உண்மை கிடையாது. மறுமையில எல்லாத்துக்குமே அதுக்கு அதனுடைய சிறப்பு ஆற்றல் மறைச்சு வச்சிருக்கான். நீங்க தான் இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உதாரணமா 41:20 வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா மக்களும் வந்துருவாங்க. வந்த உடனே அவங்களுடைய செவி அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். செவியுடைய வேலை என்னது? கேட்கறதான வேலை. நம்மள கூட நிப்பாட்டினோன்னு நம்ம காதை என்ன செய்யும், யாரெல்லாம் இவன் என்ன இந்த மாதிரி பயன்படுத்தினான்னு சொல்லணும். அப்ப காதுக்கு வாய் இருக்குது. அல்லா நினைச்சிருக்கான், காது சாட்சி சொல்லணும்னு அர்த்தம், காதுக்கு வாய் இருக்குன்னு அர்த்தம், காது பேசுன்னு அர்த்தம். அவங்களுடைய பார்வைகளும் அல்லாட்ட சாட்சி சொல்லணும், அவங்களுடைய தோள்களும் சாட்சி சொல்லணும். இந்த தோல்ல என்ன இருக்கு, கண்ணு காதெல்லாம் இருக்கா செய்யுது. அப்ப சாட்சி சொல்லணும்னா இந்த தோள்களும் அல்லாட்ட பேசும். அப்ப பேசும்னா இப்ப பேசணும் அர்த்தம் கிடையாது. இது எப்படி வழங்கிறோம்? இந்த தோளுக்கு கண்ணு இருந்தா வழங்குறோம். நம்மளே என்ன செய்யறோம் கேட்டா, சிசிடிவி கேமரா வச்சு இன்னொரு பெண்ல வச்சிருக்காங்க, ஹிடன் கேமரா வச்சிருக்காங்க, ஒரு பாக்கெட்ல பட்டன் மாதிரி வச்சிருக்கான், அதுல மாட்டி நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு கண்ணெல்லாம் இருக்குதான் செய்யுது. அதுல அது போட்டா கம்ப்யூட்டர்ல மாட்டா சவுண்ட் வரும். உனக்கு செய்ய முடியும் போது அல்ல அதுக்குள்ள ஒரு சிப்ப மறைச்சு வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் இருக்கும். இந்த உலகத்து டிஸ்பிளே ஆகாது. இந்த பட்டன் கேமரா ரெக்கார்ட் பண்ணா கூட எதுல போட்டா அது தெரியும், சிஸ்டத்துல போட்டது தெரியும், பட்டன் கேமரா காண மாட்டா அவனுக்கு தெரியாது. அதுக்குரிய இடத்துல கொண்டே வச்சா அது தெரியும். அப்ப இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லையோ அங்க கொண்டே வச்சா என்ன செய்யும், அதுல பிளே பண்ணி பார்த்தா அது சொல்லும், அதுல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். நீ வரதெல்லாம் பாக்குதுல, அதுல எல்லாம் கேமரா வச்சிருப்பான்ல, அனைத்தும் பதிவாயிருக்கும். அதை பிளே பண்ணி விட்டா எல்லாம் சிசிடிவி கேமரா பாக்குற மாதிரி செய்யும், எல்லாம் வந்து கொண்டே இருக்குங்கிற ஒரு விஷயம் தான் அதுல விளங்குது. அப்ப நீங்க இதை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அனைத்தையும் சாட்சி ஆக்குறான். நீங்க ஹஜருல் அஸ்வத் கேக்குறீங்க, நம்ம காது நமக்கு எதிராக பேசும், நம்ம தோல் நமக்கு எதிராக பேசும் அப்படின்னு 41:20 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்காக இந்த உலகத்துல வாழும்போது அப்படி எடுத்துக்கிறீங்களா, இந்த தோல் பேசும்போது தோலை நல்லா இருக்கிறியா அப்படி கேட்க மாட்டோம். துன்யாவுக்கு பொருந்தாது. ஹஜருல் அஸ்வத் அங்க உள்ள விஷயம். இப்ப ஹஜருல் அஸ்வத் பேசிட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரி ஹஜருல் அஸ்வத் புரிஞ்சுக்கிட்டா ஒரு குழப்பம் இல்லை. ஹஜருல் அஸ்வத் ஒண்ணும் இல்லதான். மறுமையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹஜருல் அஸ்வதுக்கு மட்டும் கிடையாது, என்னென்ன விஷயங்கள் உலகத்திற்கு அத்தனைக்குமே அவங்க சொல்ற எல்லாமே பதிவேட்டில் இருந்து கொண்டேதான் இருக்குது. அந்த மாதிரி விஷயமா வழங்கி கொண்டோம் என்ன செய்யாது, அதுல ஒரு குழப்பம் வராது.